யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம். ஒரு அரசியல் கட்சியை வந்து ஒரு சாதாரணமாக வளர யாரும் விட்டுற மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங் தான். அப்படிதான் கமலஹாசன் அவர்களும் வந்தாங்க, ஒரு இடத்துல அடக்கலம் பண்ணிட்டாங்க. அதானி துறைமுகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் போதைப் பொருள் வந்து கைப்பற்றப்பட்டுச்சு. இது நீடித்தால் இந்தியாவுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும். நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், அவங்க தான் ஜெயிக்க போகிறோம், அவங்களுடைய கூட்டணி சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் தோற்றம் தான் இது. ராமர் கோயில் எங்கே கட்டினாலும் பிரச்சனை இல்லை. மீண்டும் பாபர் மசீதிக்கான நீதி ஒன்றும் கிடைக்கலன்றது எங்களுடைய பார்வை. டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபி கட்சி 2009 ஜூன் 21 அன்று இந்திய மக்களின், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட நலிவடைந்த மக்களின் அரசியல் தளமாக நிறுவப்பட்டது. இதனுடைய முக்கியமான ஒரு கொள்கையாக ஜனநாயகத்தின் அடித்தளத்தை பாதுகாப்பதும், மக்களுக்கு அதிகாரத்தை மக்களிடமே கொடுப்பதுமாக நாம் கட்டமைக்கப்பட்டிருக்கோம். நம்மளுடைய கொள்கையில் முழக்கமாக பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்ற கொள்கையின் வெளிச்சமாக தான் எஸ்டிபி ஆரம்பிக்கிட்டு பயணிச்சுட்டு இருக்கு. அனைத்திலும் அனைவருக்குமான சம பகிர்வை வந்து அளிக்க விரும்புவது எஸ்டிபி. அதான் இந்த நாட்டு மக்களுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கொள்கையாக நம்ம வந்து சித்தாந்தத்தை கொடுத்துருக்கோம். குறிப்பாக இந்த நாட்டில் வந்து மதங்களாலும் ஜாதிகளாலும் மனிதர்கள் வெறுக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக மனிதர்களை ஒன்று கூடுதலாகவும் ஒற்றுமையாகவும் சமத்துவமாகவும் மக்களின் முன்னேற்றத்துடன் கூடிய நாட்டின் வளர்ச்சியும் முன்னெடுக்கிறது. பாசிசத்துக்கு எதிராக தன்னுடைய சித்தாந்த கொள்கையை எஸ்டிபி கட்சி தொடர்ந்து அதற்கு எதிரான போராட்டங்களை, அதை முடியும் வரை தன்னுடைய போராட்டங்களை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது எஸ்டிபி. இந்தியாவின் இன்னைக்கு உலக நாடு அளவில் வெறும் பொருளாதார சிக்கல்களில் உலக நாடுகள் இருந்த போதிலும், இந்தியா தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அதிகமான இளைஞர்கள் கொண்ட ஒரு நாடு இந்தியா. இந்த இளைஞர்களை தன்னுடைய இந்த அரசியல் அதிகாரத்திற்கும் அவர்களுடைய மேம்பாட்டிற்கும் நாம் முயற்சி செய்திருக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா எஸ்டிபி கட்சியில் அதிகபட்சமான மக்கள் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான். இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் வந்து தன்னுடைய தொழில், தன்னுடைய படிப்பு, தன்னுடைய வேலை என்று இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை அரசியல் ஆர்வமூட்டி, அரசியல் அதிகாரத்திற்கு இளைஞர்கள் அவர்களுடைய அந்த சீரிய அறிவை பயன்படுத்த வேண்டும், நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுக்க வேண்டும் என்று நாம் அப்படிப்பட்ட அதிகமான மக்களை தான் எஸ்டிபி வந்து கொண்டிருக்கு. அவர்களுடைய அனைத்து திறன்களையும், அது விளையாட்டாக இருக்கட்டும், அறிவுத்திறனாக இருக்கட்டும், அவர்களுடைய கல்வித்திறனாக இருக்கட்டும், அவர்களுடைய அனைத்து விதமான திறன்களை மேம்படுத்துவதற்கு எஸ்டிபி கட்சி அதுக்கான திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறது. நாம் கனவு காண்ற இந்தியா வந்து, கட்சி கனவு காண்ற ஒரு இந்தியா எப்படிப்பட்ட இந்தியானா, அனைத்து சமூகமும் அனைத்து துறைகளிலும் அவர்களுக்கான உரிமை, அவர்களுக்கான சமத்துவம், அவர்களுக்கான நீதி, அதை பாதுகாப்பை நம்ம உறுதி கொண்டிருக்கோம். அதை முதலடியாக அந்த மக்களுக்கு நம்ம செய்து தரணும். அனைத்து விதமான வளர்ச்சியும், நாட்டின் வளர்ச்சியும் ஒன்று சேர, எந்த ஒன்றையும் இழந்து ஒன்றை வளர்ப்பது நம்ம, அதாவது
குறிப்பிட்ட ஒரு கார்ப்பரேட்களை வைத்து இந்தியா வல்லரசு என்பதை விட அனைத்து தரப்பு மக்களும் தன்னுடைய முன்னேற்றத்தில் அவங்கள முன்னேற்ற என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அவர்களுக்கான திட்டங்களை நம்ம வந்து கொடுத்து மக்களோட மக்களாக இந்தியா வளர்ச்சி அடைகிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. முக்கியமாக இன்னைக்கு வெறுப்பு அரசியல் இந்தியாவில் வந்து மிக ஒரு மோசமான ஒரு நிலையை வந்து அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில் தலைக்குழுவை ஏற்படுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட இந்த வெறுப்பு அரசியலை எதிர்த்து நிற்பதும் பாசிசத்தை இந்தியா விட்டு விரட்டி அடித்து இந்தியாவின் மீண்டும் மதசார்பற்ற ஒரு சகோதரத்துவ இந்தியாவை உருவாக்குவதே எஸ்டிபிஐக்கு கனவாக இருக்கு. அதாவது பொதுவாகவே வந்து சிறுபான்மையர்கள் அதிகமாக உள்ள கட்சி எஸ்டிபிஐ இப்போதைக்கு. ஆனால் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் ஒடுக்கப்பட்ட மக்கள், நலிவடைந்த மக்கள் அரசியல் தளமாக தான் நம்ம ஆரம்பிக்கப்பட்டோம். ஆனால் இதில் அதிகமாக பங்களிப்பு இருக்கக்கூடியது சிறுபான்மை மக்களாக இஸ்லாமிய மக்கள். அப்போ ஒரு இஸ்லாம் மக்களை கொண்ட ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு தேசம் முழுவதும் பாசிசத்தை எதிர்த்து போராட்ட காலங்களில் முழு முயற்சியாக நிற்கும் பொழுது அதன் மீது வீண் பழிகளையும் சுமைகளையும் சுமத்துவது யதார்த்தமான ஒன்று தான். இப்போ ஒரு அரசியல் கட்சியை வந்து ஒரு சாதாரணமாக வளர யாரும் விட்டுற மாட்டாங்க. ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வர்க்கம் அதை வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை அதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் அவங்க வந்து கடந்த காலங்களில் இன்னமும் கூட எஸ்டிபி ஒரு தீவிரவாத செயல்பாடுகள் உள்ள கட்சியாக அவர்களிடம் உள்ள மீடியாக்கள் மூலயமாக விளம்பரங்களை படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும் எஸ்டிபி கட்சி வந்து கொரோனா காலங்களையும் சரி, மழை வெள்ள காலங்களையும் சரி, பேரிடர் காலங்களில் மக்களோட மக்களாக நின்று முதலாக நின்று பல்வேறு சேவை அரசியல் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இது தேவையில்லாத ஒரு விமர்சனம் தான். இது இல்லாமல் இருக்காது. அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம்னா இதை போன்ற பல விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. மக்களுக்கு மன்றத்தில் நம்ம அதுக்கு பதில் சொல்லிக்கலாம். அவ்வளோதான். இந்த கடந்த காலங்களாக வந்து அதானி துறைமுகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் போதைப்பொருள் வந்து கைப்பற்றப்பட்டுச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு ஜாஃபர் சாதிக்கனுடைய ஒரு இதை வந்து போயிடுச்சு. இது சர்வசாதாரணமாக நடைபெற மாதிரி தெரியுது. ஒரு போதைப் பொருளை வந்து தடுக்கிறதுக்கான அரசு வந்து முழு முயற்சி எடுக்கணும். ஏன்னா ஒரு நாடுடைய வளர்ச்சியும் அதனுடைய வீழ்ச்சியும் வந்து இதில் அடங்கியிருக்கு. ஒரு இளைஞர்களை வந்து ஊக்கப்படுத்தி அவர்களின் நாட்டின் மீது அக்கறை கொண்டு வளர்ப்பது தான் ஒரு அரசியல் இயந்திரத்தினுடைய வேலை. அந்த இன்னைக்கு பெரும்பாலான இடங்கள்ல வந்து போதைப் பொருள்களை வந்து அரசாங்கம் மது மூலமாக தந்துட்டு இருக்கு, மது கடைகள் மூலமாக தந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் வந்து மறைமுகமாக தந்துட்டு இருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக ஒழிச்சாக வேண்டும். இது நீடித்தால் இந்தியாவுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும். அதனால இளைஞர்கள் வாழ்க்கை மிக முக்கியம். சமீபகாலமாக மரணத்தினுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா அதிகமான இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இறந்துருக்கிறாங்க. அப்போ அது மட்டுமல்ல, பெரும்பாலான இடங்களில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த போதைப் பொருளால் தான் நடக்குது. இதுதான் பேஸ். இந்த போதை தான் வந்து ஒரு பேஸாகவே இருக்குது. இது நம்ம பொதுவாக சொல்லணும்னா போதை தான் அனைத்து தீமைகளுக்கும் முதல் அரக்கன்னா போதை தான். அதை வந்து கடுமையாக வந்து எஸ்டிபி வந்து கண்டிக்கிறது. அரசாங்கம் உடனடியாக தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து முடக்க வேண்டும் கேட்டது. புதுச்சேரி சம்பவம் மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி நடந்த திருமலாயில் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமலாயில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு வயதானவர் ஒரு சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்துட்டே இருக்குது. அது இல்லாமல் புதுச்சேரி மாநிலம் இப்போ வந்து மிக அதிகமான ஒரு கேளிக்கை மாநிலமாகவும் அதிக போதைப் பொருட்கள் வந்து புழங்குவதை இயல்பாக கொண்டுள்ள ஒரு மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கு. அதை வந்து நிச்சயமாக புதுச்சேரி அரசு வந்து இரும்பு கரை கொண்டு உடக்கணும். நிச்சயமாக அதான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் போதைப் பொருள் தான். ஒரு மனிதன் தன்னுடைய நிலையை மறந்து செய்கிறான். ஆனால் இது செய்வதில்லை. தொடர்ந்து நம்ம வந்து வழக்கம் போல ஒரு வழக்கை பதிவு செய்து ஜெயிலில் வைப்பதும் இது ஒரு யதார்த்தமான ஒரு குற்றம் மாதிரியான
ஒரு தோற்றத்தையே அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு. பாலியல் வன்கொடுமையை பொறுத்தவரையிலும் மிக மோசமான ஒரு குற்றம். அதை உடனடியாக அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபணம் ஆகிவிட்டால் உடனடியாக மரண தண்டனை அளிக்கும். அவர்களுக்கான தண்டனை உடனடியாக அறிவிக்க வேண்டும். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல்தான். இதில் எந்த நியாயத்தையும் படுத்தவே முடியாது. அந்த குடும்பத்திற்கும் எஸ்டிபி கட்சி சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அரசு உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டனையை நிறைவேற்றும் என்று கேட்டுள்ளோம். இருக்கிற நேஷனல் எலெக்ஷன்லேயே நிறையா நமக்கு கொஸ்டின் இருக்குது. இந்த விவிபேட்டில் அந்த மிஷினில் அது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செயலாக நம்ம பார்க்கல. ஏதோ தேர்தல் எலெக்ஷன் நடந்து கொண்டு இருக்குது, அதில் நம்ம பங்களிச்சிட்டு இருக்கிறோன்ற மாதிரி தான் இருக்குது. மக்கள் அளிக்கக்கூடிய வாக்கு அது சரியான அவர்களுக்கு தான் அளித்தாங்களா என்ற உறுதிப்படுத்தும் விதமாக அது இல்லைன்றது தான் நம்மளுடைய கருத்து. அதுவே இவங்களால ஒரே டைம் பல்வேறு கட்டங்களாக எலெக்ஷனு, இந்த ஒரு பாராளுமன்ற எலெக்ஷனே பல்வேறு கட்டங்களாக நடத்தக்கூடிய, அதுக்கே எண்ணக்கூடிய நேரங்கள் இல்லை, அதனால தான் மிஷினு கொண்டு வந்தேன்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையமும் அரசாங்கமும் சொல்லுது இந்த பார்வையை. ஏன் நீங்கள் அதில் விவிபேட்டில் இருக்கிறத சீட்டாக கொடுத்து நீங்கள் எண்ணி ரிசல்ட்டை சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கான முடியாது, மிகப்பெரிய அதுக்கான வேலை பளு அதிகம், அதுக்கான நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய இவங்க ஒரே நேஷனல் ஒரே எலெக்ஷன் எப்படி நடத்த முடியும்? இவர்களுக்கான அதுக்கான ஒரு அதிகார நிர்வாகம் இருக்கான்றது சந்தேகக்குரியது. ரெண்டாவது, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்றது ஒரு அதிபர் ஆட்சியை நோக்கி, அது RSS உடைய அஜெண்டா. இந்த தேசத்தை முழுமையாக ஒரு அதிபர் ஆட்சியை கொண்டு ஒரு தேசமாக அறிவிக்கணுன்றது அவங்களுடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவில் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அது சாத்தியம் இல்லாதது. அப்போ ஒன் நேஷன் ஒன்றுன்னா நீங்கள் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒன்றா நடத்துறீங்கன்னா அப்புறம் கீழே இருக்கிற லோக்கல் பாடி எலெக்ஷன் எப்போ நடத்துவீங்க? அதையும் ஒன்றா நடத்துவீங்களா? லோக்கல் பாடி எலெக்ஷன்ல 4-5 ஓட்டு போகிறதுல மக்கள் குழம்புறாங்க. அப்போ இது எப்படி ஒரு சாத்தியமாகும்? இது தேவையில்லை. அதற்கு பதிலாக எங்களுடைய கருத்து என்னன்னா, விகிதாசார அடிப்படையிலான தேர்தலை அரசாங்கம் நடத்துச்சுன்னா வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கும். இது தேவையில்லாத ஒரு செலவினங்கள். 5 வருடங்களுக்கு ஒரு முறை மக்களுக்கான உரிமைகளை வழங்குவதில் பல ஆயிரம் கோடி செலவாகுதுன்ற சொல்லக்கூடிய அரசாங்கம் தனியார் தொழிலதிபர்களுக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் பல ஆயிரம் கோடியை இனாமம் பண்ணி கொடுக்குறாங்க, தள்ளுபடி செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த பணத்தை மிச்சம் பண்ண நடத்திட்டு போயிடலாம். இது மக்களுக்கான உரிமை. இந்த ஜனநாயக நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கான உரிமை. இந்த உரிமைக்காக செலவு பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. இந்த எலெக்ஷன் முறை ஒன் இந்தியா ஒன் நேஷன் தவிர்க்கப்பட வேண்டும். இப்போ நடக்கிறதே தேர்தலையே வாக்குச்சீட்டு மூலியமா நடத்துறது நல்லதா இருக்கும். எப்படியுமே இது எப்படின்னா ஒரு கார்பரேட் சிஸ்டம். இது எப்படின்னா ஒரு சர்வே எடுக்கிறதா இருக்கட்டும், கருத்து கணிப்புகள் அதை வெளியிடுவதாக எதை உறுதி செஞ்சது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இது சாத்தியமில்லாத ஒரு ரிசல்ட். இந்த கருத்து கணிப்புகள் ஒரு சாத்தியமில்லாத ரிசல்ட். ஒரு டிவி ஒரு மாதிரியும் ஒரு டிவி இன்னொரு மாதிரியும் கொடுக்குறாங்க. இந்த கருத்து கணிப்பு என்பது கருத்து திணிப்பு தான். அரசாங்கத்துக்கு மீடியாக்களை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு மீடியாவை கையில் வச்சிருக்குது. அந்த அடிப்படையில் அவங்க அந்த ரிசல்ட்டை தேர்தலுக்கு முன்னாடி பரப்புரையாகவே பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், மக்கள் அவங்க தானே ஜெயிக்க போகிறோம், அவங்களுக்கே ஓட்டு போட்டுடலாம், அவங்க தான் ஜெயிக்க போகிறோம், அவங்களுடைய கூட்டணி சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் தோற்றம் தான் இது. அதனால இது கருத்து கணிப்புன்றதுலாம் மக்கள் நம்பவும் வேண்டாம். இதை எஸ்டிபி கட்சி எப்பயுமே நம்புறதில்ல, வெறுப்படுறதில்ல. கருத்து கணிப்புன்றது ஒரு திணிப்பு தான் நாம நினைக்கிறோம். இல்லை, பொதுவாகவே பிஜேபியுடைய கரிசனம் ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களுடைய சித்தாந்தம், அவங்களுடைய கொள்கை, அவங்க நிலையான ஆட்சியில் இருப்பதற்கான ஒரு திட்டத்தை அவங்க செயல்படுத்துவாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எப்பெல்லாம் கரிசனம் மகளிர் மேலே வரும்னா, இஸ்லாமிய மக்கள் பெண்கள் மீது புர்கானி தடை செய்யும் போது அவர்கள் மீது கரிசனை வரும். அதே போல் இந்த 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 650 ரூபா, 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சிலிண்டர் விலை 650 ரூபா. அன்னைக்கு ஒரு பீப்பாவோட விலை பார்த்தீங்கன்னா $50 தான். ஆனால் அன்னைக்கு ஒரு பீப்பாவோட இது $180. ஆனால் இப்போ ஒரு $50 விலையை குறைக்காம சிலிண்டருடைய விலையும் பார்த்தீங்கன்னா டபுள், இரட்டிப்பு ஆக்கிட்டு 10 வருஷத்துல 1100 ரூபாய் ஆக்கிட்டு, தேர்தல் வர்றதுக்கு மகளிருக்கு பரிசு தரேன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய், இந்த 100 ரூபாவை
ஏன் வந்து 10 வருஷமா குறைக்கல? குறைச்சிருக்கலாம்ல. இந்த 10 வருஷமா மகளிர் தினம் வந்தது இல்ல, அந்த மகளிர் தினத்துல குறைச்சிருக்கலாம்ல. இது ஒரு தேர்தல் யுக்தி தான். இந்த தேர்தல் யுக்தியெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. பொதுவா இந்திய மக்கள் வந்து மிக அறிவு சார்ந்த மக்கள். அரசியல் உடைய வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு சரியாக புரிஞ்சு கொள்ளுவோம், அது மாதிரி வாக்களிப்பாங்க. அது இவங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும். ராமர் கோயில் திறப்பு விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கருத்து என்னன்னா, மீண்டும் பாபரிக்கான நீதியை வந்து பெறணுன்றதுல எஸ்டிபி வந்து தெளிவாக இருக்குது. ராமர் கோயில் எங்கே கட்டினாலும் பிரச்சனை இல்லை. அது ஒவ்வொரு அவங்களோட மதத்துடைய ஒரு வெளிப்பாடு, அவங்களுடைய ஒரு கோயில். அதை வந்து எந்த இடத்துல வேணால் கட்டலாம். அதை வந்து குறிப்பாக மசூதி இடித்து தான் கட்டுவதுன்றதை நம்ம வந்து தவறாக பார்க்குறோம். அதுக்கான நீதி இன்னும் கிடைக்கலன்றது தான் எங்களுடைய பார்வையாக இருக்குது. பாபர் மசூதிக்கான நீதி இன்னும் கிடைக்கலன்றது எங்களுடைய பார்வை. அதுதான் பொதுவாகவே வந்து விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காங்க. அவர்கள் வாழ்த்தையை நம்ம சொல்லலாம். என்னன்னா, பொதுவாகவே ஜனநாயக நாடுகளில் வந்து யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம். அதை வந்து நம்ம வரவேற்று தான் ஆகும். அதை வந்து வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்கு எந்த உரிமையும் நமக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் எந்த கொள்கை சித்தாந்த அடிப்படையில் வராங்களோ அதை பொறுத்தான் நம்ம எதிர்ப்பதும் ஆதரிப்பதுமா நம்மளுடைய நிலைப்பாடு இருக்கும். இன்னைக்கு ட்ரெண்டில் அவர் வந்து ஆப்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு, போயிருக்காரு. இதெல்லாம் வந்து பல கட்சிகள் பயன்படக்கூடிய இது ஏற்கனவே இருக்கு. அந்த ஆன்லைன்ல மிஸ்டு கால் கொடுத்து மக்களை சேர்த்த இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங் தான். ஒரு ட்ரெண்டிங் இளைஞர்களை கவர்றோம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு இளைஞர் பட்டாலும் கண்டிப்பா இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்கவும் முடியாது. வரட்டும் பார்ப்போம். அவர்களுடைய சித்தாந்தம், அவருடைய கொள்கை, அவர்களுடைய கொடி, அவர்களுடைய நிலை, அவருடைய நிலைப்பாடு. அப்படிதான் கமலஹாசன் அவர்களும் வந்தாங்க, மையம் என்று கூறிக்கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல அடக்கலம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இவங்களும் வரட்டும். இவங்க சித்தாந்தங்கள் நம்ம நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் உகந்ததாக இருந்தால் வெற்றி பெறட்டும். இல்லை என்றால் அதை எதிர்க்கும். அதை எப்படி சமாளிக்கணும் எஸ்டிபிக்கு நம்ம சமாளிக்கணும். அப்படி ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் இல்லை. நம்ம வந்து என்னன்னா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்த்தீங்கன்னா, எளிமையான மக்கள், அதாவது நலிவடைந்த மக்கள், சிறுபான்மையர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்து அவர்களிடம் அவர்கள் அதிகாரத்தை கொடுத்து, அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற கட்சிகள் என சொல்லிக் கொடுக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சிறுபான்மையினர் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக அவர்களுடைய வாக்கை பிஜேபி வந்துருன்னு ஒரு பயமுறுத்தி அந்த வாக்குகளை பெறுறாங்க. அப்ப நம்ம அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து, உங்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு என்பதை நம்பிக்கையை கொடுத்து, அந்த மக்களுடைய வாக்குகளை சரியான முறையில் பயன்படுத்தி அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வழங்குவது, அதற்கான கூட்டணிகள், பாசிசம் பாஜக இல்லாத ஒரு கூட்டணி எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய எஸ்டிபி கட்சியுடைய கண்ணியம் குறையாமல் எப்படிப்பட்ட எந்த ஒரு கூட்டணியிலையும் அதுக்கான கண்ணியத்தோடு நான் வந்து அரசியல் பயணத்தை பயணிப்போம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வளர்ப்போம். பொதுவாகவே ஒரு சிம்பிள் தான். இந்தியா முழுவதும் பயணிக்கக்கூடிய கட்சிக்கு வந்து எங்களுடைய முதல் ஸ்டெப்பே வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியான அதிமுக கூட ஒரு கூட்டணி இங்கே அமைச்சிருக்கோம். இதே போல் வருங்காலத்தில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நாங்கள் கூட்டணி அமைச்சா கூட ஒரு 30 ஸ்டேட்டுக்கு 30 எம்பி நம்ம வந்து எடுக்க முடியும். அப்போ 30 எம்பியும் வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் போயிட்டு பேசும்போதும் அங்கே வந்து குரல் கொடுக்கும் போதும் அந்த குரல் வலிமைப்படும். அப்போ கட்சி தானம் வந்து நம்மளுடைய வலிமையை வந்து அங்கே நிரூபிக்கப்படும். வருங்காலத்தில் அதையும் வந்து நம்ம முயற்சி எடுப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வட சென்னையுடைய மாவட்ட தலைவர் வந்து புஷ்பராஜ் தான் மண்டலத்துடைய செயலாளராகவும் இருக்கிறாரு. அதே மாதிரி ரத்தினம் அண்ணாச்சி இருக்கிறாங்க, எங்களுடைய மாநில செயலாளர். பிரதிநிதித்துவத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, வர்றவங்களை வரவேற்கிறோம். அதில் மதம் சார்ந்த ஒரு பிரதிநிதித்துவம்லாம் கிடையாது. எல்லாருக்குமான கட்சி தான் எஸ்டிபி. இதில் என்னன்னா, நமக்கு வந்து சில கொள்கைகளை வச்சிருக்கிறோம். பேசிக்காக கட்சியில் வந்து இது வந்து ஒரு கேடர் சிஸ்டம். இந்த கேடர் சிஸ்டம் செயல் வீரர்கள் கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சியில் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை, அதில் நம்ம வந்து முக்கிய கட்டாயமாக வச்சிருக்கிறோம்னு மது அருந்துவதை தடை செஞ்சிருக்கோம். மது அருந்துவர்கள் கேடராக கட்சியில் இணைய முடியாது, செயல் வீரர்களாக இணைய முடியாது. அப்போ அந்த ஒரு
இது வந்து நம்ம வந்து சொல்லும்போது பல இடங்கள்ல அது வந்து இதாகுது. இன்னமும் பலர் வந்து கட்சி மேலே வந்து எப்படின்னா ஒரு முஸ்லீம் சிறுபான்மை கட்சிகளாகவே தங்கள் எஸ்டிபியை வந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை நாங்களும் உடைக்கிறதுக்கான முயற்சிகளை பல்வேறு மாநில தலைமை, தேசிய தலைமை அதுக்கான முயற்சிகளை பல்வேறு இடங்கள் எடுத்து பல இடங்களில் வெற்றியும் பெற்று வரோம். இன்னைக்கு வந்து நிறையா மாநில பொறுப்பாளர்களாக வந்து மற்ற மதத்தினரும் ஜாதியினரும் வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இப்போதானே நம்ம வந்து வரோம். அது கொள்கைகளை புரிந்து அதோடைய செயல்பாட்டாளர்கள், இயற்கை செயல்பாட்டாளர்கள், அரசியல் செயல்பாட்டாளர்கள், எழுத்தாளர்கள், இந்த மாதிரி பெரும் மதசார்பற்ற இந்தியாவை உருவாக்கக்கூடிய பல தலைவர்களும் எஸ்டிபியில் வந்து வருங்காலத்தில் இணைவாங்க. இப்போதான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அது கொஞ்சம் நாள் எடுக்கும். இந்த தேர்தலானது நாடாளுமன்ற தேர்தல். இது இந்த நாட்டுடைய தலையெழுத்தை வந்து மாற்ற போற ஒரு தேர்தல். இந்த நாடு உலக மத்தியில பல்வேறு மத பிரச்சனைகளாலும், மத துவேஷத்தாலும், வெறுப்பு பிரச்சாரத்தாலும் மிக கேவலமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்திய மக்கள் இயற்கையாகவே அனைத்து மக்களுடன் ஒன்றிணைந்து இந்தியர்களாக இந்த நாட்டில் வளம் வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நம்ம இப்படிப்பட்ட அரசியல் லாபத்திற்காக மத பிரச்சனைகளை மூட்டக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை எதிர்த்து இந்திய மதசார்பற்ற நாடாக, சமத்துவ நாடாக வளர வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு மதசார்பற்ற கட்சிகளை, இந்த மதசார்புள்ள கொள்கை உள்ள கட்சிகளை புறக்கணித்து மதசார்பற்ற கட்சிகளையும், அதே போல கார்ப்பரேட்டுகளுக்கு அதிக முக்கியத்துவம், ஏழை மக்களுக்கு துன்புறுத்தலையும் தரக்கூடிய இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடிய கட்சிகளை புறக்கணித்து நேரடியாக இந்த நாட்டிற்கு மிக முக்கியமான மதசார்பின்மை கொள்கை உள்ள ஒரு கட்சிகளை அந்த நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கணும் மக்களுக்கு நம்ம சொல்லிக்கிறோம். எஸ்டிபி கட்சியுடைய செயல் வீரர்கள் ஏற்கனவே உற்சாகமாக தான் இருக்கிறாங்க. எந்த குறையும் கிடையாது. அவர்கள் வந்து மிக வலிமையாக தன்னுடைய சித்தாந்தத்தையும் தன்னுடைய கொள்கையையும் நெஞ்சில் சுமந்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை எஸ்டிபி கட்சிக்கும் இந்த மக்களுக்கும் தர கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய தலைமை வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இந்த வழிகாட்டுதலை ஏற்று செயல் வீரர்கள் செயல்படுவார்கள். நிச்சயம் நாங்கள் எங்கே இருக்கின்றோமோ அந்த கூட்டணி வலுவாக வெற்றி பெறும். தனியாக போட்டியிடங்களுக்கு கூட மிக அதிகமான வாக்கு சதவீதங்களை வெற்றி பெற்று வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையில் கண்டிப்பாக செயல்படணும்னு கேட்டுக்கிறோம். அன்பு நேயர்களே, டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை என்னுடைய பேட்டியை கண்ட நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறுகிறேன். நன்றி.